சார், ஸ்ரீவைகுண்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது 800 பயணிகள் உயிரை காப்பாற்றியதற்காக ரயில்வே துறை அதிவிசிஷ்ட ரயில்வே சேவா புரஸ்கர் விருது கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த விருது அறிவித்த கேட்டபோதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை, அன்னைக்கு 2023 டிசம்பர் 17 வெள்ளத்தில் அந்த ட்ரெயினை நிப்பாட்டி 800 பயணிகள் சேவை உயிரை காப்பாற்றினதுக்கு எனக்கு ரயில்வே அதிகாரிகள் கொடுத்த பரிசு அது ரொம்ப மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. அன்னைக்கு நிலைமையில் நீங்கள் எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க? அந்த சூழ்நிலை எப்படி இருந்த காலத்தில்? அன்றைக்கி ஏற்கனவே அது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக மழை தான். அன்றைக்கி காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நான் மதியம் ஞாயிற்றுக்கிழமை தான் 1 மணி டியூட்டிக்கு போகிறேன். டியூட்டிக்கு போயிருக்கேன். 4-6 வண்டியை விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி வண்டி அன்றைக்கி டியூட்டியில் கடைசி வண்டி செந்தூர் எக்ஸ்பிரஸ். அது நாசரித்து விட்றது 9 மணிக்கு விடுது. ஆக்சுவலாக அது 9:10 இங்கே வரணும். இதுக்கெல்லாம் 9:02 ஒரு தகவல் வருது செக்ஷன் இன்ஜினியர்லேருந்து. ட்ராக்கில் ரொம்ப அதிகமாக சிறுவைகுண்டத்துக்கும் சேவை இடையில ட்ராக்கில் ரொம்ப அதிகமாக தண்ணி போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் போய் பார்க்கணும், நீங்கள் வண்டியை பார்த்து செய்யுங்க, பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார். நான் உடனே என் மனசுக்கு அது நிப்பாட்டுறது தான் சரின்னு தெரிஞ்சுது. அதனால் 9:10 ட்ரெயின் வந்துச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதை அனுப்புகிற முடிவில் இல்லாமல் கண்ட்ரோலை கொடுத்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிலைமை இதுக்கு மேலே ஆபத்தாயிரும், அதனால் நான் நிப்பாட்டிக்கிறேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கும் பிறகு தான் ரெண்டாவது அது 9:10 வந்த வண்டிக்கு 11:30 தான் அந்த செக்ஷன் இன்ஜினை பார்த்துட்டு ட்ராக் ஃபுல்லாக தண்ணி மணல் அரிச்சிட்டு போயிட்டு அதனால் விடக்கூடாதுன்னாங்க. அதுக்கு பிறகு 12 மணிக்கு கேன்சலேஷன் வருது, ட்ரெயினே போக முடியாதுண்டு. அப்புறம் ரயில்வேட்ட பேசி அவங்களும் இங்கே இருந்தால் சேஃப் கிடையாதுன்னா சாப்பாடு தண்ணி ஒன்றுமே இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் வேறு எதுக்காக ஒரு காலேஜில் அரேஞ்ச் பண்ணி பஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பேசி ஒரு பஸ்ஸு 4 பஸ் வந்துச்சு. ஒரு 200 பேசஞ்சரை பஸ்ஸில் கொண்டு போயிட்டாங்க. மீதி அடுத்த பஸ் வரக்கல்ல அந்த தாமிரபரணி பாலத்தில் டேஞ்சர் லெவலுக்கு போயிட்டு இதுக்கு மேலே பஸ் வரான்ட்டாங்க. அதனால் நைட்டு வேறு வழி இல்லாமல் அவங்கள்ட்ட அமைதிப்படுத்தி இருங்க, காலையில் முடிஞ்சால் நம்ம அனுப்பி வைப்போம்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணோம். இப்போ எல்லாருமே ரயில் நிலையத்திலையும் ரயில் பெட்டிலையும் இருந்தப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அவங்க எப்படி சமாளிச்சாங்க? அவங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, பவர் சப்ளை இல்லை. அதனால் வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு யோசனை தான் போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் திங்கக்கிழமை தான் அவங்க மனநிலை என் மனநிலையை பாதிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் போய் ஆகணும், நம்ம என்ன சுச்சுவேஷன் இது போனாலும் ஒன்றுனா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போகிறவள்ள எதாவது ஆனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் நீங்கள் விடுங்க அந்த தான் சொல்கிறாங்க தவிர வேறு இல்லை. அதை அப்படிலாம் இல்லைம்மா, இது போனால் எப்படி ஆபத்து தான், அதனால் அனுப்ப முடியாது. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே அது நைட் நின்றதுனால ரயில்வேயில் சொல்லி காலையில் ஸ்நாக்ஸு டீ மதியம் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், எப்படி இருந்தாலும் போகாதுன்னு சொன்னோன்னே அவங்களும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனால் காலையில் 6 மணிக்கு அந்த வெள்ளம் வந்துடுச்சு. 6 உடஞ்சி வெள்ளம் வந்ததுனால யாருமே இந்த தீவு மாதிரி 4 பக்கமும் தண்ணி, ஸ்டேஷன் ஹை லெவலில் இருந்ததுனால அதுக்கு மட்டும் தண்ணி வரல. அதனால் இதில் இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃபு. ஆனால் சாப்பாடும் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி எப்படி ஈவினிங்குள்ளே அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொன்னோம். ஆனால் அது கஷ்டம்தான். மக்கள், சின்ன குழந்தைகள், வயசானவங்க, நோயாளிகள்லாம் இருந்தாங்க. இதுக்கடையில் இவங்க காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட்றதுனால பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடின்ட்டு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே பேர். புதுக்குடி 400 மீட்டர் இருக்கும். அந்த ஊரில் உள்ள ஒரு 20 குடும்பம் இருக்கும். அந்த புதுக்குடி மக்கள் அவங்கள்ட்ட இருந்த பொருளை வச்சு, ஏன்னா அவங்க வீடும் சுற்றி வர தண்ணி தான், அவங்கள்ட்ட இருந்த பொருளை நம்ம ஊரில் வந்த பயணிகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஆளுக்கு ஒரு அரை வயிற்று போல் சாப்பாடு கொடுத்து ஒரு 3 மணிக்கு மேலே தான் கிடச்சிச்சு. அதனால் எனக்கும் ஒரு நிம்மதியாகிடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு இதாவது செஞ்சமெண்டு. அப்புறம் 5 மணிக்கு ஹெலிகாப்டர் வரும்னு சொன்னாங்க சாப்பாடு. ஆனால் வந்தது, ஆனால் கிளைமேட் சரியில்லைன்னு ரிப்பீட் ஆகி திரும்பி போயிட்டு. அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக பிரச்சனை. அப்பப்போ வருவாங்க, ஒரு 200 பேர் போல் வருவாங்க. என்ன சார் எப்படி விடுவீங்க, எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. நிலைமை சொன்னால் போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க. ஆனால் சாப்பாடு ஹெலிகாப்டர் திரும்பி போச்சுன்னொடனே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் போய் சொல்கிற மாதிரியே நினச்சிட்டாங்க, எப்படி தான் போய் சொல்லுவாருன்ட்டு. அது இல்லை, உண்மை நிலவரந்தேன்னா சில 3/4 பேருக்கு புரிஞ்சிருது. ஒரு 10-20% புரிய மாட்டேக்கு சண்டைக்கு வராங்க. என்றாலும் அமைதியாக இருந்து அவங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்குள்ளே எப்படி உங்களை அனுப்பிடலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணோம். இவ்வளோ திங்கக்கிழமை சண்டை போட்ட அவ்வளோ பேரும்
செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு கிளம்பும்போது நன்றி சார்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இவ்வளோ துயரத்துலேயும் நீங்கள் அமைதியாக இருந்து எல்லா பயணிகளும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஒரு பொருளும் நஷ்டம் இல்லாமல் யாருக்கும் ஒரு இன்ஜுரி கூட இல்லாமல் அனுப்பிட்டீங்கன்னு சந்தோஷமாக தான் போனாங்க. இந்த அதிவிசித்து ரயில் சேவா புரஸ்கார் விருது எனக்கு இந்த சேவைக்கு பாராட்டி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருது கொடுத்த இந்தியன் ரயில்வேக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பொறுமைக்கு கிடைத்த பரிசாக தான் இதை நினைக்கிறேன். பொறுமையாக சாதிச்சது தான் இது. எல்லாம் இறைவன் செயல் வேறு. இறைவனும் என்னுடைய பொறுமையை தான் காரணம் என்பதை தெரிவித்து ரயில்வேக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.